கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளில் உங்களோடு இணைந்து ஷான் மினிஸ்ட்ரி சார்பிலே கிருபை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் நாம் தேவனுடைய வசனத்தை தியானிக்கும் முன்பதாக ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாமா? இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 4வது வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இயேசுவை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ. சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ. அப்போதும் அவர்காய் வேண்டினீரோ, அன்போடு அவர்களை கண்டீரன்றோ. அப்பாவும் மனம் பிரிதே, அப்பாவும் மனம் பிரிதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்சமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை. கெத்சமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை. எத்தீசையோந்தோ நீக்கின்றதே, எங்கள் மனம் திகைக்கின்றதே. கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அம்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஆம் ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு ஏசப்பா, முழு மனுக்குலத்தை மீட்கும்படியாய் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரே 7 வார்த்தைகளை சொன்னீங்களா ஆண்டவரே? இந்த வேளையிலும் கர்த்தாவே நீர் சிலுவையிலே மொழிந்த 4வது வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம் அப்பா. இதை தியானிக்கும் போதே இதை கேட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஆண்டவரே தெய்வீக சமாதானம் கடந்து வரும்படியா ஆண்டவரே, இந்த வார்த்தை ஒவ்வொரு குடும்பங்களையும் விடுவிக்கும்படியா ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவோடு விடைபடும்படியா எங்களை தாழ்த்தி உங்களுடைய அன்பு கரத்திலே கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் தனித்தனியாக நீங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே. மகிழ்ச்சியினால் நிரப்பும் ஆண்டவரே. தாழ்த்துகிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு ரட்சி மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு மிகவும் பிரியமான அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வேளையிலும் நாம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த 4வது வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். மத்தேயு 27வது அதிகாரம், மத்தேயு 27வது அதிகாரம் 46வது வசனம் நான் படிக்கிறேன், கேளுங்க. மத்தேயு 27வது அதிகாரம் 46வது வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஏலி ஏலி லாமா சபக்தானி, அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த நாட்களிலும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். 7 வார்த்தைகளையும் தியானிக்கிறோம். இந்த நாளிலும் 4வது வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த வார்த்தையில பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த நோக்கமே நம்மை மீட்க. யோவான் 3:16 அதை தான் சொல்லுது. நம்மை அழிவிலிருந்து மீட்க, நம்முடைய சாபத்திலிருந்து மீட்க தான், நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கத்தான் ஏசு இந்த பூமியில வந்தார். முதல்ல நம்ம கேட்டோம், ஏசு மன்னிப்பு அருளுகிற வார்த்தையாக கொடுத்தார். 2வது வார்த்தை அவர் என்ன செய்தாரு, தன்னுடைய என்ன செய்தார் பார்த்தீங்கன்னா, அருமையான வார்த்தையை சொல்லி அந்த கள்ளனுக்கு அந்த பரலோக ராஜ்யத்தின் வாழ்வை கொடுக்கிறார், ரட்சிப்பை கொடுக்கிறார். 3வது தன்னுடைய தாயார் மரியாள் அவர்களுக்கு தன்னுடைய மகனை ஒப்புவிக்கிறார். தன்னுடைய அன்பான சிஷ்யனுக்கு தன்னுடைய தாயை ஒப்புவிக்கிறார். பார்த்தீங்களா? இந்த 3 வார்த்தைகளையும் அவர் பேசின பிறகு
3 மணி நேரம் அவர் தனித்து இருந்தார். கைவிடப்பட்ட நிலைமையில இருந்தார். அவரோட யாருமே இருக்கல. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ரொம்ப கஷ்டம் வரும்போது, ரொம்ப வழியில இருக்கும்போது யாருமே நம்மகிட்ட பேசல அப்படின்னா எப்படி இருக்கும்? ஆண்டவர் தனித்து விடப்பட்டார். எதுக்காக தனித்து விடப்பட்டார் பாத்தீங்கன்னா, அவர் இந்த குரலை எதுக்கு சொன்னார்னா, அவருடைய உரிமையின் குரல். என் தேவனே, பாருங்க, அவருக்கு பிதாவாகிய கர்த்தர் பேசுறாரு. ஏன்னா ஆண்டவர் எதுக்கு நமக்கு இயேசு அனுப்புனாரு அப்படின்னு கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துல நம்ம பாக்குறோம். அவர் எதுக்காக வந்தாருன்னா, நம்ம அப்பா பிதாவையும் கூப்பிடுகிற ஒரு புத்திர சுவீகாரத்தை தரும்படி பிதா இயேசுவை நமக்கு அனுப்பினதா நம்ம பாக்குறோமே. நமக்கு அப்பாவாக வந்தார். அப்பா முழு மனுக்குறதுக்கும் அவ அப்பா பிதாவை நமக்கு கூடலாம். அந்த புத்திர சுவீகார பாக்கியத்தை கொடுத்தாரு. அப்ப அவருடைய உரிமையின் குரல் நமக்கு பிதா இயேசுவை கொடுத்தாரு. இப்ப அவர் பிதாவை நோக்கி, பிதாவே, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் பாத்தீங்கன்னா, நம்முடைய முழு மனுக்குலத்தினுடைய பாவமும் அவர் மேல் சுமத்தப்பட்டது. முழு மனுக்குலத்தினுடைய சாபங்கள் இயேசு மேல சுமத்தப்பட்டது. அதுதான் ஏசாயா 53ஆவது அதிகாரத்துல நம்ம அடிக்கடியா தியானிக்கிற ஒரு வார்த்தை. அதாவது ஏசாயா 53:12 வசனம், அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். ஏன்னா நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து நிற்கும் போது இயேசு இப்ப ஒரு பாவியா, ஒரு அக்கிரமக்காரராக எண்ணப்பட்டு நிற்கிறார். ஆனா அவர்கிட்ட பாவம் இல்ல. இயேசு பாவம் செய்யல. அவர் பரிசுத்தவான். இந்த 33 வருஷங்கள் அவர் பூமியில இருந்த போது ஒரு பாவத்து கூட இயேசு கிட்ட பார்க்க முடியல யாராலையும். பரிசுத்த பிள்ளையா, பரிசுத்த மகனாக, அத்தனை பேருக்கும் ஒரு சாட்சியாக, முழு மனுக்குலத்திற்கும் ஒரு மீட்பை தருகிறவராக அவர் இந்த பூமியில வாழ்ந்தார். பிரியமானவள, சாட்சியாக வாழ்ந்தார். ஆனா இப்போ பாருங்க, அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு எல்லாருடைய பாவத்தையும் பாருங்க. இதுல என்ன இருக்கு அப்படின்னா, அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து, இன்னைக்கு 800 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் இருக்கிறோம். அத்தனை பேருடைய பாவத்தை அவரே சுமந்து கொண்டார். பிறந்தவர்கள், இன்னும் பிறக்கிறவர்கள், முழு மனுக்குலத்தினுடைய பாவத்துக்கு பரிகாரி பலி இயேசுடைய ரத்தம் மட்டும்தான். இன்றைக்கும் பாவம் செய்தவங்க இயேசுவே என்ன மன்னிங்கன்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் வசனத்துல படிக்கிறோம். இயேசுடைய ரத்தம் மட்டும்தான் பாவத்தை நீக்க முடியும். பாவத்துக்கு பரிகாரம் இயேசுடைய ரத்தம் மட்டுமே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்காக அந்த பரிசுத்த ரத்தத்தை சிலுவையில சிந்தினார். முதல் 3 மணி நேரம், அந்த முதல்ல 3 வார்த்தை பேசினார். நான் அப்புறம் 3 மணி நேரம் அவர் எதுவுமே பேசல. பாருங்க, அவருடைய உரிமை குரல் அது. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு? அவர் அப்படியே பிதாவிட்ட கூப்பிடுறார். பாத்தீங்களா, எவ்வளவு ஒரு அன்பான ஆண்டவர். இவர் இப்போ பாவங்களை சுமத்து தீர்த்த ஒரு பரிகார, ஒரு பலியை ஏற்றுக்கொண்டவராக இப்பொழுது தன்னை முழுவதுமா அர்ப்பணிக்கிற அந்த வேளையில அவர் என் தேவனே என்று கூப்பிடுகிறார். உரிமை குரல், உரிமை குரல். நமக்கும் அந்த உரிமை குரலை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த 4வது வார்த்தையின் மூலமாக நாம் எப்போதும் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற பாக்கியத்தை கொடுக்கிறாரு. இயேசுவே என்று நாம் கூப்பிடும் போது நம்முடைய சத்தத்தை கேட்டு நமக்கு குரல் கொடுக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் குரல் கொடுக்கிறார். ஆனா அந்த வார்த்தையில என்ன சொல்லியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவர் அப்படி கூப்பிட்ட உடனே என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? எல்லாரும் அவரை பார்த்து அங்க நின்றவர்கள் என்ன சொல்றான்? இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்று பரிகசிக்கிறாங்க. ஒருவன் ஓடி போய் காளான்ல, கடற்காளான் எடுத்து காடியில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிப்ப கொடுப்போம் என்று கொடுத்தான். மற்றவர்களோ பொறு, எலியா அவரை ரட்சிக்க வருவானோ பார்ப்போம். ஆனா பாத்தீங்கன்னா அவரை பரிகசிக்கிற ஒரு நிலைமையை நம்ம பார்க்கிறோம். ஆனா அவர் அடிக்கப்பட்டது நமக்காக. அவர் தனித்து விடப்பட்டார். ஏசாயா 53வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும் போது நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாய், நம்முடைய பாவத்தை மன்னிக்கும்படியாய், நம்ம அக்கிரமத்தை எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். பிரியமானவள, நமக்கு வாழ்வு கொடுத்தார். நமக்கு வாழ்வு கொடுக்கிறவராக வந்தார். கல்வாரியிலே
தன்னுடைய இரத்தத்தை அவர் சிந்தினார். நமக்கு வாழ்வு கொடுக்கவே கல்வாரி சிலுவையில அவர் மரித்தார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் அவர் கொடுத்த குரல் பாருங்க, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா மார்க் 15ஆம் அதிகாரத்துல இந்த வசனம் இருக்கு. எப்படி இருக்குன்னா, ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி அப்படின்னு சொல்றாரு. அது எந்த அதிகாரம்னா மார்க் 15ஆவது அதிகாரத்துல. ஆனா இதே மத்தேயு 27:46 ஏலி ஏலி லாமா சபக்தானி. ஏன்னா அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா, யாரும் புரியும்படியா அரமே மொழியில பேசுறாரு. அதுல எபிரேய மொழியில கூப்பிட்டாரு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு, ஏன் என்னை கைவிட்டு. பிரியமான தேவ பிள்ளைகள், நம்ம ஒரு கணம் சிந்தித்து பார்க்கலாம். தனித்து விடப்பட்ட நிலைமையில இருக்கிற நமக்காக இயேசு வந்து தனித்து விடப்பட்டார். ஒருவேளை இந்த நேரத்துல இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான தேவ பிள்ளைகளை, தனித்து விடப்பட்ட நிலைமையில இருக்கிறது மாதிரி ஃபீல் பண்றீங்களா? ஒருவேளை எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்களா? எதுவுமே பேச முடியலையா? 3 மணி நேரம் இயேசு எதுவுமே பேசல. முதல் 3 வார்த்தைகளுக்கு பிறகு, 3 மணி நேரத்துக்கு பிறகு இந்த வார்த்தையை அவர் பேசுகிறார். இதே நிலைமையில யாராவது இந்த நாள்ல துக்கத்தோடு, துயரத்தோடு, பாடுகளோடு, என் தேவனே, நானும் இதே போல கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறேன்ப்பா, எனக்கு உதவுவீங்களான்னு கண்ணீரோடு கேட்கிறீங்களா? இயேசு உங்களுக்கு உதவவே இந்த குரலை கொடுக்கிறார். பிரியமானவள, அவர் எப்படி என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு இருந்து கேட்டார் பாத்தீங்களா? அந்த கேட்டது எதற்காக? தன்னுடைய பிதாவை நோக்கி. அவர் தனித்து விடப்பட்டு இருந்ததுனால அவர் அன்றைக்கு கேட்டார். ஆனா இன்றைக்கு பாருங்க, அவர் தான் உலகத்தின் ரட்சகர். தள்ளப்பட்ட கல் தான் மூளைக்கு தலைக்கல். தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல். ஒருவேளை நீங்கள் இந்த வேளையில கண்ணீரோடு இருக்கிறீங்களா? ஒருவேளை ஏதோ ஒரு பாடுகளோட இருக்கிறீங்களா? தனித்து விடப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? இயேசு சிலுவையிலே மொழிந்த இந்த 4வது வார்த்தை உங்களுக்கு தேறுதலை கொண்டு வரும். பிரியமானவர்களே, ஒருவேளை மற்றவர்கள் நம்ம வாழ்க்கையில தனித்து விடப்பட்டது அவர்களுக்கு ஒரு பரிகாசத்தை கொடுக்கலாம். நம்மை துக்கப்படுத்துறவர்களுக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலாம். ஆனா இயேசு உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். இந்த தனித்து விடப்பட்ட நிலைமையில, முழு உலகத்தின் பாவத்தை சுமந்திருத்து இருக்கிற வேளையில, எல்லா பாவங்களையும் தனக்கு மேல போட்டுக்கொண்டு தான் அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்ட வேளையில அவர் அதே நேரத்துலதான் பிதாவை நோக்கி கூப்பிடுறார். பிரியமானவளை, இந்த வார்த்தை நிச்சயமாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆறுதலை கொண்டு வரும். பிரியமானவளை, கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஒருவேளை இதே போல யாரோ செய்த தப்ப உங்க மேல போட்டுறாங்களா? கவலைப்படாதீங்க. ஏசு அந்த காரியத்துல விடுதலை உங்களுக்கு தருவார். நீங்க தப்பே செய்யல, ஆனா ஏதோ ஒரு தவறு நீங்க தான் செய்துட்டீங்கன்னு சொல்லி உங்க மேல சுமத்தப்பட்டு ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டி இருக்கிறீங்களா? அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நேராகத்தான் இந்த வார்த்தை வருகிறது. நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ஆண்டவர் சொன்னார்ல, மத்தேயு 7:7 சொன்னாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம வேலை கேட்கிறது மட்டும்தான். இயேசுவே எனக்கு இறங்கும் என்று கேட்கும் போது, உரிமை குரலை கொடுக்கும் போது, பிரியமான தேவ பிள்ளையே, இயேசுடைய வார்த்தை உங்களை விடுவிக்கும். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எப்படிங்க விடுவிக்கும்? நான் எத்தனையோ வருஷங்களா இந்த கஷ்டத்துல இருக்கிறேனே, நான் தனித்து விடப்பட்டு இருக்கிறேனே, என் மேல் சுமத்தப்பட்ட அந்த பழி இன்னும் மாறவில்லையே. இன்று இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் அங்கலாய்ப்போடு இருக்கிறீர்களா? இயேசு உங்களுக்கு கொடுத்த அந்த உரிமை குரல் போல இன்றைக்கு நீங்க இயேசுவை நோக்கி கூப்பிடும் போது, இயேசு உங்களுக்கு இந்த நேரத்துல ஆறுதலை தருகிற தேவனாக, இந்த நேரத்துல உங்களை அந்த பழியில இருந்து தப்பு வைக்கிறவராக அவர் உங்களை மாற்ற விரும்புகிறார். இயேசு அன்றைக்கு அதே நேரத்துல முழு மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்ததுனால தான் இன்றைக்கு நம்ம எல்லாரும் விடுவிக்கப்பட்டோம். இல்லைன்னா பாவத்துல நாம் அடிந்து போயிருப்போம், சாபத்திலே அழிந்து போயிருப்போம். ஏன்னா அவர் சொன்னார்ல, மேற்கும் கிழக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் இயேசுனுடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். நம்முடைய சாபங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். நம்முடைய வேதனைகளை, நம்முடைய பாடுகளை, நம்முடைய கண்ணீரை, நம்முடைய துன்பங்களை, நாம் தள்ளப்பட்டிருக்கிற நிலைமைகளை எல்லாம் இயேசு எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். பிரியமானவர்களே, ஒருவேளை இதே நிலைமையில இன்றைக்கு யாராவது இருந்தீங்கன்னா, இயேசு இந்த வேளையில இயேசுவை நோக்கி பாருங்க. இயேசுவே, ஏன்னா இயேசுவை நோக்கி பார்த்தவங்களுக்கு ஒரு நாள் வெட்கம் இல்லை. இயேசுவை நோக்கி பார்த்தவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே,
கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் சொன்னாரு. இயேசு என்ற நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று சொன்னாரு. அதனாலதாங்க இயேசு தான் தேவனுடைய ரூபமாயிருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார், தன்னையே சிலுவையில தாழ்த்தினார். ஆகவே தேவன் அவருக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை கொடுத்தார். எல்லா நாவுகளும் இயேசுவே கர்த்தர் என்று சொல்லும்படியான எல்லா முழங்காலும் இயேசுவை நோக்கி பார்த்து முடங்கத்தக்கதாக அந்த ஒரு பாக்கியத்தை இன்றைக்கு கொடுத்தது நிமித்தம் முழு மனுக்குலத்திற்கும் நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக நம்மை மீட்கிறவராக அவர் இருக்கிறார் என்பதை நாமும் அறிந்து கொள்கிறோம். நம்மை அறிவிக்கவும் இயேசு வற்புறுத்துகிறார். நாம் பிறருக்கும் இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் நம்ம எல்லாருடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார், இயேசுதான் நம்முடைய சாபங்களை சுமந்து தீர்த்து அவர் நம்முடைய பாவத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர் அக்கிரமத்தால் ஒருவராக எண்ணப்பட்டு தனித்து விடப்பட்டார். ஆகவே அவர் தனித்து விடப்பட்டது நிமித்தம் நாம் இனி தனிமையா விடப்படுவது இல்லை. அவர் நமக்காக ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அந்த சாபம் நம்மை விட்டு மாறிவிட்டது அப்படின்னு சொல்லி நம்ம மற்றவர்களுக்கு, அறியாதவர்களுக்கு இயேசுடைய அன்பை நாம் விளக்கி கூற வேண்டும் என்று இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்கள, இயேசு சொன்னாரு, நான் தான் வழி, நான் தான் ஆடுகளுக்கு வாசல் சொன்னாரு. எனக்கு ஆடுகளுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன்னு சொன்னாரு. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட இயேசுவை தான் நம்ம ராஜாதி ராஜாவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு துக்கத்துல, ஏதோ ஒரு துயரத்துல, இல்ல ஏதோ ஒரு தனித்து விடப்பட்ட நிலைமையில இருக்கிறீர்களா? இயேசுடைய சிலுவையின் வார்த்தை, இந்த 4வது வார்த்தை, இயேசு சிலுவையிலே மொழிந்த அந்த 4வது வார்த்தை, அவர் பிதாவை நோக்கி என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அந்த வார்த்தை முழு மனுக்குலத்துக்கும் மீட்பை கொடுக்கிற ஒரு வார்த்தையாக, கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்களுக்கு கை கொடுக்கிற வார்த்தையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அதனால தான் நம்ம எல்லாம் நின்றுட்டு இருக்கோம். இல்ல நம்ம எல்லாம் இன்னைக்கு சாபத்துல அழிந்து போயிருப்போமே. அவர் சொன்னார்ல, என்னுடைய தழும்புகளால் குணமானீர்கள், அதனாலதான் நம்முடைய வியாதி மாறுகிறது. அவர் தனித்து விடப்பட்ட நிலைமையில இருந்ததுனால நம்முடைய வியாதியை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். ஒருவேளை யாராவது இந்த வேளையில கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? பிரியமான தேவ பிள்ளைகளே, மற்றவர்கள் ஒருவேளை பரிகசிக்கலாம். எல்லாரும் சொன்னாங்க, ஒரு கடற்காலான அப்படி தோய்த்து கொண்டு கொடுத்தாங்களாம், அது கசப்பா இருந்துச்சாம். எவ்வளவு நல்ல, அவரே தாகத்தோடு நின்று கொண்டிருக்கிறார், அவரே வலியோடு நின்று கொண்டிருக்கின்றார். இயேசு தனித்து விடப்பட்ட நிலைமையில இருக்கிறாரு. அவரோடு கூட இருந்த யாருமே இயேசு கிட்ட இப்ப இல்ல. அந்த நிலைமையிலையும் அவரு தனிமையா விடப்பட்ட நிலைமையில பரிகசித்தாங்க. அதே போல அன்பான தேவ பிள்ளைகளை, ஒருவேளை உங்களையும் பரிகசித்துக் கொண்டிருக்காங்களா? உங்களையும் நோக்கி பார்த்து துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்பட வேண்டாம். தேவன் சொன்னார், பயப்படாதே சொன்னார். 366 தடவை நம்முடைய முழு வேதாமத்திலையும் பயப்படாதேன்னு வருது. பிரியமான தேவ பிள்ளைகளை, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்கன்னு சொன்னாரு. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் மேல பாரத்தை வச்சிருங்கன்னு சொன்னாரு. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் கர்த்தர் மேல உங்க பாரத்தை வைத்து விடுங்கன்னு சொன்னாரு. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு ஸ்தோத்திரத்தினால ஜபத்தினால தெரியப்படுத்துங்கன்னு சொன்னாரு. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை கிறிஸ்தியேசுக்களாக காத்துக்கொள்ளும் சொன்னாரு. நீங்க தேவனை நோக்கி பார்த்து, ஏசப்பா, நான் உங்களை மாதிரி தனித்து விடப்பட்ட நிலைமையில எனக்கு இருக்கப்பா, நான் அதே போல கண்ணீர்ல இருக்கேன்ப்பா, என் குடும்பம் எல்லாம் என்ன கைவிட்டுட்டாங்கப்பா, எல்லாருமே போயிட்டாங்கப்பா, என்னால பேசக்கூட முடியலப்பா, என்னால இந்த பூமியில வாழ்வதற்கு நான் தகுதி இல்லைன்னு இருக்கிறேன்ப்பா, எனக்கு இறங்குவீங்களாப்பா, என்னை நோக்கி பாருங்கப்பா, எனக்கு அற்புதத்தை செய்வீங்களான்னு சொல்லி கேட்பீங்களா? யார் யாரெல்லாம் இயேசுவை நோக்கி பார்த்து கேட்குறீங்களோ, இந்த 4வது குரல் நமக்கு ரட்சிப்பையும் மீட்பையும், நமக்கு தனிமைப்படுத்தப்பட்ட நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கிற இந்த அன்பு குரல் இப்பொழுது உங்களை நோக்கி பார்க்கிறது. பிரியமானவள, இன்றைக்குமே உயிரோடு இருக்கிறார், இயேசு நம்மோடு இருக்கிறார். அதனால தான் இந்த வார்த்தையில நாம் தியானிக்கிறோம். உலகம் எங்கும் இந்த நாட்களிலே இயேசுவின் சிலுவை மொழியை தியானித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில நாமும் இந்த வேளையில இயேசு சிலுவையில மொழிந்த இந்த 4வது வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டா இருக்கிறோம். பிரியமானவளே, ஆகவே கலங்காதீங்க. என்னுடைய வாழ்க்கை எப்படி போயிருமோ, நான் தனித்து விடப்பட்டு இருக்கிறேனே, என்னுடைய பிள்ளைகள் என்ன ஆவாங்க, என்னுடைய குடும்பம் என்ன ஆகும், என்னை எல்லாரும் கைவிட்டுட்டு போயிட்டாங்களே, என்னால ஒண்ணுமே செய்ய முடியலையே அப்படி கலங்குறீங்களா? ஈசப்பா நமக்கு அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறாரு. நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னாங்க, பயப்படாதேன்னு சொன்னாங்க, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொன்னாங்க, நான் உன்னுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தேன்னு சொன்ன வார்த்தை அந்த நமக்காக அக்கிரமக்கால் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று ஏசாயா 53 சொன்னாரு. அந்த வார்த்தை நம்மை விடுவிக்கிற வார்த்தையாக
இந்த வேளையிலே கடந்து வருகிறது பிரியமானவள. நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அவர் எப்போதும் ஆறுதலையும் தேர்தலையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்க தனித்து விடப்பட்டு இருக்கிறீங்களா? ஏசப்பா உங்க கூடவே இருக்கிறார். உங்க கரத்தை பிடித்து இருக்கிறார். அவர் உங்க கூடவே வருவார். நீங்க எங்க போனாலும் உங்களோட கூட இருப்பார். அதான் சங்கீதம் 1:1 படிக்கிறோமே, இரவும் பகலும் அவருடைய வேத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனி தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். அதான் இயேசு சொல்றாரு, பா நீ நீர்காலம் ஓரமான இருக்கு நிலத்துல நீ நடப்பட்ட செடியை போல மரத்தை போல நீ செழிப்பா இருக்க விரும்புறியா? என்னுடைய வார்த்தையை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த வார்த்தைய நீ என்ன செய்ய இரவும் பகலும் தியானித்து கொண்டிருன்னு சொன்னாரு. யோசுவா கிட்ட சொன்னாரு, பா உன்னுடைய வாயில அந்த தேவனுடைய வார்த்தை எப்போதும் இருக்கட்டும். அப்படி இருந்தா மட்டும்தான், நீ தியானிச்சா மட்டும்தான் உன் வழியை வாய்க்க பண்ணுவாயின்னு சொன்னாரு. அப்படியே யோசுவா தேவனுடைய வார்த்தையின்படி நடந்ததுனாலதான் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்புக்கு நேராக வழி நடத்தினார். பிரியமான தேவ பிள்ளைகளே, பவுல் ஒரு சவுலாக இருந்தபோது அவரை இயேசு சந்தித்தார். அந்த சந்தித்த இயேசு அவர் அதற்கு முன்பதாக பவுல் எப்படி இருந்தாரோ அந்த வாழ்க்கையெல்லாம் இயேசு அவரை மாற்றிவிட்டார். அதனால அவர் 14 நிரூபங்களை எழுதினார். ஆனா இயேசு பற்றி மட்டும்தான் பேசிட்டே இருப்பாரு. எங்க போனாலும் இயேசு எதற்காக இந்த பூமியில வந்தாரு அப்படி சொல்லி, இயேசு மரித்தார், உயிர்த்தார், நீங்களாம் அவரை கல்லறிந்து கொண்டீங்க, அதற்கு நாங்கள் சாட்சி என்று இயேசுடைய சீஷர்கள் எல்லாம் சாட்சி சொன்னாங்க. இயேசு பற்றி சொன்ன இடத்துல எல்லாம் சுவிசேஷம் பரம்பினது. எங்கெல்லாம் சொன்னாங்களோ அங்குள்ள இருள் மாறினது. பிரியமானவளே, அப்படின்னா இயேசு கொடுத்த இந்த குரல், அவர் சிலுவையிலே சொன்ன இந்த குரல் உரிமை குரல். பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர் அப்படியே தவித்து கொண்டிருந்த அந்த வேளை முதல் வார்த்தை நமக்கு மன்னிக்கிற வார்த்தையாக வந்தது. 2வது வார்த்தை அவர் ரட்சிப்பை கொடுக்கிற வார்த்தையாக வந்தது. 3வது வார்த்தை அவர் ஒப்புவிக்கிற வார்த்தையாக வந்தது. 4வது வார்த்தை அவர் தவித்து கொண்டிருக்கின்ற வார்த்தை. அந்த தவிப்பின் வேளையிலும் அவர் தனித்து விடப்பட்டிருந்த வேளையிலும் அந்த வேளைதான் முழு மனுக்குலத்திற்கும் மீட்பை கொடுக்கிற வேலையாக இருந்தது. ஆகவே பிரியமானவளே, தேவனை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாமா? ஒரு வேளை அதே நிலைமையில நீங்க யார் இருந்தாலும் சரி, ஏசப்பா இந்த வேளையில உங்களை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீ தனித்து விடப்பட்டு இருந்தது எங்களை வாழ வைக்க, எங்கள் பாவத்தை நீங்க சுமந்து கொண்டீங்க, அதனால தனித்து விடப்பட்டீங்கப்பா. நாங்க தான் காரணம் ஆண்டவரே. நாங்க இனி பாவம் செய்யாதபடி எங்களுடைய பாவத்தை மன்னியே சுவேன்னு சொல்லி கேட்பீங்களா? ஒருவேளை யாரெல்லாம் கண்ணீரோடு இதை கேட்டுக்கொண்டு இருக்கீங்களோ ஏசப்பாட்ட சொல்லுவீங்களா? இயேசுவே இந்த மன்னி ஆண்டவரே, அன்றைக்கு நீ தனித்து விடப்பட்டது எனக்காகத்தான்ப்பா. என்னுடைய அக்கிரமத்தை நீங்க சுமந்ததுனால, நீங்க அக்கிரமக்கள் ஒருவராக எண்ணப்பட்டதுனால ஆண்டவரே எல்லாரும் உங்களை தனித்து விட்டாங்கப்பா. ஆனா நீங்க தேவனை நோக்கி என் தேவனே என்னை கைவிட்டுன்னு சொன்னீங்கப்பா. நாங்களும் இந்த வேளையில உங்களை நோக்கி பார்க்கிறோம்னு சொல்லுவீங்களா? ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த வேளையிலுமே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. அன்பான தேவ பிள்ளைகள், ஆண்டவரே கல்வாரியில நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலையும் தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல இந்த 4வது வார்த்தை நாங்கள் தியானிக்க உதவி செய்தீங்களப்பா. உங்க பிள்ளைங்க கண்ணீரோடு இதை கேட்டுக்கொண்டு இருக்காங்கப்பா. அநேக குடும்பங்கள்ல இந்த வார்த்தையை கண்ணீரோடு கேட்கிறாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களும் தனித்து விடப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்கள் உண்டு. ஆனா நீர் தனித்து விடப்பட்ட நிலைமை காரணம் எங்களுடைய பாவங்கள் என்பதை நாங்கள் நினைவு கூர்ந்த இந்த வேளையிலுமே நோக்கி பார்க்கிறோம் ஐயா. உலக ஜனங்களுடைய பாவங்களை சுமந்து கொண்டீங்களப்பா. இந்த வேளையிலும் ஒவ்வொருடைய பாவங்களை மன்னித்து ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்க தவிப்பை மாற்றும்படியா ஆண்டவரை உரிமை குரலாக அப்பா பிதாவே உம்மை கூப்பிடத்தக்கதாக அந்த உரிமை குரலை ஒவ்வொரு பேரும் தங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்த உதவி செய்யுங்கப்பா. முழு மனுக்குலத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்த்தது நிமித்தம் இன்னைக்கு முழு மனுக்குலத்திற்கும் மீட்பு வந்ததே ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி உங்க கரத்திலே கொடுக்கிறோம் அப்பா. என் தேவனே ஏனே கைவிட்டு சொன்னீங்களப்பா. அந்த குரல் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் மீட்பை கொடுக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசினதற்காக நன்றி. எங்களை தாழ்த்தி உங்களுடைய அன்பு கரத்திலே கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இதனால் வருங்கானமே துதி அப்பா ஏசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு ரட்சமல ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். God bless you. என்னை
நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா?